தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து buy to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வழக்கம் போல கருத்து கணிப்புகள் எல்லாமே தவிடுபடியாயிருக்கு. அதில் சாணக்கியர், அரசியல் சாணக்கியர்னு சொல்லக்கூடிய அமித்ஷா சொன்ன கருத்து கணிப்பே இதில் பொய்யாகிருக்கு. 10வது முறையாக பீகாரின் முதல்வராக நிதிஷ்குமார் மீண்டும் பொறுப்பேற்க இருக்கிறார். எங்க சறுக்குனிச்சு ஆர்ஜேடி கூட்டணி, அதாவது மகா கத்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகா கூட்டணி எங்க சறுக்குனிச்சு, எதனால இந்த தோல்வி அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கிறோம். ஏன் இதில் தோத்தாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அப்படின்னா, இன்னும் முடிவுகள் வெளியாகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பாஜக கூட்டணி வெற்றி கோட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. 122 தொகுதிகள் வென்றாலே மெஜாரிட்டி கிடைக்குங்கிற நிலையில் கிட்டத்தட்ட 200 நெருங்கிடுச்சு பாஜக கூட்டணி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியோட கை தான் ஓங்கி இருக்கு. இதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் பேசப்படுது. குறிப்பாக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களது நியாயமான பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னமும் காட்டாட்சி, அந்த லல்லு பிரசாத் யாதவோட ஆட்சியினுடைய தடங்கள் அங்கே யாரும் மறக்கலை. மீண்டும் ரவுடிகள் அராஜகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மக்கள் இன்னும் நினைவில் வச்சுருக்காங்க அப்படின்னு பாஜக தரப்பு ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு வந்தாலும், இன்னொரு தரப்பு காங்கிரஸ் தரப்பு, அப்புறம் ஆர்ஜேடி கூட்டணியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணமாக அவங்க முன்வைக்கிறது. கபில் சிபில் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அது ஏன் தேர்தலுக்கு முன்பு அது எப்படி சிறப்பு ரயில் எப்படி பீகாரை நோக்கி வருது, அதில் ஏன் 6000 பேர் பயணித்தாங்க, அந்த 6000 பேருக்கு யார் பயணச்சீட்டு எடுத்து கொடுத்தது, இது மாதிரி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த 6000 பேர் யாருங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பெரிய அளவில் விடை தரப்படலை. ஏன்னா அதுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியும் கபில் சிபில் முன் வச்சிருந்தார். இந்த பிரச்சனை வெறும் 6000 பேரை ஒட்டி தானா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமாக இருக்குது. அவங்க 6000 பேரும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டாங்க, இதே மாதிரி மகாராஷ்டிராலையும் அழைத்து வரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே வருது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். 2017 காலகட்டத்தில் பண மதிப்பிழப்பெல்லாம் பண்ணாங்க, அதற்கப்புறம் தேர்தல் நடந்துச்சு. அப்புறம் அது எதிர்க்கட்சிகளுக்கு பணமே இல்லை, ஆளுங்கட்சியான பாஜகவுக்கு பணம் இருந்துச்சு. புல்வாமா அட்டாக்ல பிரதமர் மோடி சில வேலைகள் பார்த்தாரு, அதாவது பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களை வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்படின்னு செய்யக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் பாஜகவுக்கு அந்த சட்டங்கள் எடுபடலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பீகார் தேர்தலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிதிஷ்குமாரால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் முன்கூட்டியே பெண்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமில் 10,000 ரூபாய் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் நேரடியாக விழுற மாதிரி சிஎம் நிதிஷ்குமார் அங்கே செஞ்சிருந்தார். இதற்கு கடுமையான கண்டனங்களை எதிர்க்கட்சிகள் பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திட்டையும் இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம் தான், அது தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிட்டாங்க. அதுலேயும் அப்போ கேள்வி எழுப்பினாங்க. இப்போ அதே மாதிரி வரவிருக்கும் தேர்தல் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது, மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடக்குது, அதையெல்லாம் நீங்கள் இப்படி தான் அணுகுவீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பினாங்க. ஆனாலும் அதற்கான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லலை. இது நடைமுறையில் உள்ள ஒரு ஸ்கீம் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கடந்து போயிட்டாங்க. இதில் அமித்ஷாவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, 160 தொகுதி வரைக்கும் என்டிஏ கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரே கணிச்சிருந்தார். ஆனால் அனைத்து கருத்து கணிப்புகள் எதுவுமே 200 தொகுதி வருவாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு இமாலய வெற்றி எப்படி சாத்தியப்பட்டுச்சு என்டிஏ கூட்டணிக்கு அப்படிங்கிறது தான் களத்தில் அனைவராலும் வியந்து பார்க்கப்படுற, உற்று நோக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. என்னங்க, காங்கிரஸ் இன்னும் பாடம் கற்றுக்கலையாங்க? மகாராஷ்டிராவில் தோத்தாங்க, ஹரியானாவில் தோத்தாங்க, இப்போது இங்கேயும் தோக்குறாங்க. அதுவும் இது மோசமான தோல்வி. அதுவும் காங்கிரஸினுடைய முக்கிய தலகர்த்தரில் ஒருத்தராக இருந்த ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த தோல்வியை காங்கிரஸ் சந்திக்கிறது மிக மோசமான ஒரு செயல். காங்கிரஸ் வீழ்ச்சி அடையலை, அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்க போட்டியிட்ட 61 தொகுதியில் கிட்டத்தட்ட 5-4 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இது காங்கிரஸால தான் ஆர்ஜேடியும் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த 61 தொகுதியில் பாதி விட்டு கொடுத்துருந்தா கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் பேசப்படுது. அதுதான் களத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்குது. அப்போது காங்கிரஸ் தான் ஆர்ஜேடியோட வெற்றியும் பாதிக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இது உள்ளேயே பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான நபர்கள் தான் கேம் சேஞ்சராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று சிராக் பஸ்வான், லோக் ஜன்சக்தி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்.
இவர் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு, மத்திய அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கிறாரு, நிதிஷ்குமார் மாதிரி தான் கூட்டணியிலே இருக்கிறாரு. கடந்த முறை என்ன பண்ணாருன்னா கூட்டணியிலே இருந்தாலும் வெளியில் வந்து போட்டிக்கிட்டார். அதற்கு என்ன ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துச்சுன்னா, பாஜக தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் ஆதரிக்குது, வெளியில் போன சிராஜ் பஸ்வானையும் ஆதரிக்குது. சிராஜ் பஸ்வான் ஏற்படுத்தின தேர்தலில் அந்த தாக்கம் தான் நிதிஷ்குமாரால் ஒரு பெரிய தனித்துவமான மெஜாரிட்டி வெற்றியை பெற முடியல. பாஜக மெஜாரிட்டியாக வென்றாலும் நிதிஷ்குமாருக்கு முதல்வர் சீட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த முறை பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா தொடக்கத்தில் வாக்கு எண்ணிக்கை செய்யும் பொழுது தொடக்கத்திலேயே நிதிஷ்குமார் கொஞ்சம் பின்தங்கியும் பாஜக அதிகமான இடங்களை பெற்றதாகவும் செய்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு. ஆனால் நேரமாக அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இதனால் நிதிஷ்குமார் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தேர்தலுக்கு முன்னாடியே யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தமிழ்நாட்டை மாதிரியே அவங்களும் சொல்லாமல் இருந்தது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டிலையும் இது எதிரொலிக்கும் அப்படிங்கிறாங்க. எது எதிரொலிக்கும் அப்படின்னா, அதிமுகவுக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை பாஜக தந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தேர்தலில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் தான் இன்னமும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் செயல்பட்டு வராங்க. பாஜக சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால தான் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது கடந்த தேர்தல் மாதிரியே சிராஜ் பஸ்வான் மாதிரி இவங்கெல்லாம் வெளியிலிருந்து போட்டியிடும் பொழுது பாஜக இவங்களுக்கான ஆதரவையும் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் தனித்து ஆதரிச்சிச்சு அப்படின்னா அவன் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் எடப்பாடி பழனிசாமி வீக் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு கோணமும் இதில் பார்க்கப்படுது. இப்போ பீகார் தேர்தலே நம்ம மீண்டும் வந்தோம் அப்படின்னா அங்கே முதல் நபராக சிராஜ் பஸ்வான் இந்த கேம் சேஞ்சராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இந்த முறை அவர் வந்து பாஜக கூட்டணியோடு தான் இணைந்து செயல்பட்டார். அதனால் பெரிய அளவில் நிதிஷ்குமாருக்கும் பாஜக கூட்டணிக்கும் பெரிய சேதாரம் இல்லாமல் போச்சு. கூட்டணி அந்த வாக்குகள் வந்து ஒருங்கமைத்து அவங்களால பெற முடிஞ்சிச்சு. இது சிராஜ் பஸ்வான் ஃபேக்டர் 1. அடுத்த ஃபேக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜன்சுராஜ் பார்ட்டியினுடைய பிரசாந்த் கிஷோர் தான். அவர் வந்து பெரிய ஒரு மாய குதிரையாக தான் இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சார். அவர் பல மேஜிக் பண்ணுவார், ரொம்ப எளிதாக வெற்றி அடைஞ்சிருவார். ஏன்னா அவர் வந்து பலருக்கும் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. தமிழ்நாடாக இருக்கட்டும், வேறு சில மாநிலங்களாக இருக்கட்டும், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இவரோட தேர்தல் வியூகங்கள் அடிப்படையில் தான் அவங்களாம் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டுட்டே வந்துச்சு இல்லையா. இப்போது இந்த எலெக்ஷன்லையும் அதுதான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, பிரசாந்த் கிஷோர் மட்டும் தேர்தலில் இருந்து பின்வாங்கிட்டார். ஆனால் அவர் சார்ந்து 243 தொகுதிகளில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. அதற்கும் வந்து கருத்து கணிப்பில் பெரிய இடமில்லை தான். ஆனால் அந்த அடிப்படையிலே அவருக்கு காலையிலேருந்து ஒரு 5 வருவார், 4 வரார் முன்னிலை அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் மீண்டும் பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்ந்திருக்காரு. அவருடைய வாக்குகள் பெருமளவு சேதாரத்தை ஏற்படுத்தினது ராஷ்டிரிய ஜனதா தள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் கூட்டணியில் தான் இவர் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முதற்கட்டமாக வருகிறது. முதல் விஷயம் சிராஜ் பஸ்வான், ரெண்டாவது ஃபேக்டர் ஜன்சுராஜ் பார்ட்டியினுடைய பிரசாந்த் கிஷோர், மூணாவது ஃபேக்டர் யாருன்னா அசாதுதீன் ஓவைசி. இவர் தான் இந்த தேர்தலில் காங்கிரஸினுடைய தோல்விக்கு முக்கியமான நபராக இருக்கிறார் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. ஏன்னா காங்கிரஸினுடைய கோர் ஓட்டாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவர் தான் வந்து பிரிச்சுக்கிட்டாரு. அந்த வாக்குகளை தன்னை நோக்கி வரும்படி இவர் செஞ்சுட்டாரு பிரச்சாரம் பண்ணி. 25 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அவர் போட்டியிட்ட 25 தொகுதிகளும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தொகுதி. இது காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு இந்த 3 ஃபேக்டரையும் சொல்கிறாங்க. இந்த 3 ஃபேக்டரை தாண்டியும் அவங்க சொல்லக்கூடியது ரயிலில் வந்து அந்த 6000 பேர் யார், அவங்க எப்படி வந்தாங்க, அதற்கு காரணம் இந்த எஸ்ஐஆர்னு அடுத்த ஒரு ஃபேக்டரை அடுக்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலமாக ஏற்கனவே 65 லட்சம் பேர், அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டுச்சு, அந்த எண்ணிக்கை குறைஞ்சதுங்கிறது தனிக்கதை. ஆனாலும் ஒரு மாஸ் ஓட்டரை இந்த பல்க் டிலீஷன் மூலமாக எஸ்ஐஆர் மூலமாக நீக்கியிருக்காங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தல் நடக்கக்கூடிய அடுத்த 12 மாநிலங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தல் நடத்த போகிறாங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிக்கு வலுவான ஓட்டராக இருக்கக்கூடிய எல்லாரையும் நீக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கூட சேர்ந்து சொல்லப்பட்டுட்டே வருது. அந்த வகையில் எஸ்ஐஆரும் பீகார் தேர்தலில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போது களத்தில் ஆர்ஜேடி காங்கிரஸ்லாம் வலுவாக தான் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே சேர்ந்து முன்வைக்கப்படுது. ஆனால் கள யதார்த்தம் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆர்ஜேடி இருந்த அளவுக்கான வீச்சை காங்கிரஸ் களத்தில் கொடுக்கலை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது.
ஏன்னா காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் இடையே தொடக்கத்திலிருந்தே ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துகிட்டே வந்துச்சு. அது தொகுதி பங்கீடாக இருக்கலாம், அல்லது லாலு பிரசாத் யாதவ் போயிட்டு ராகுல் சந்திக்கிறதா இருக்கலாம். இதில் யார் யாரை சந்திக்கிறதுங்கிற பிரச்சனையின் காரணமாக 2 பேரும் சந்திக்கவே இல்லை. ஸோ இதுவே கூட்டணிக்குள்ள உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை பொதுவெளியில் ஏற்படுத்தினுச்சு. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற அமைப்புகளும் இவங்களோட தான் கூட்டணியில் இருந்தாலும் அவங்களால பெரிய அளவில் சோபிக்க முடியல அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் காட்டுது. அவங்களுக்குள்ளேயே சில தொகுதிகளில் உடன்பாடு ஏற்படாததால் ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எதிரும் புதிரமாக நின்னாங்க. இது எப்படி தேர்தலில் சாத்தியமாகும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்பட்டுச்சு. சிந்தாமல் சதராமல் சிராஜ் பஸ்வானியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக பெரிய வெற்றியை பெற்ற இன்றைய கூட்டணி ஒரு பக்கம், கூட்டணிக்குள்ள அனைவரும் இருந்தாலும் தனித்தனியே சில தொகுதிகளில் போட்டியிட்டு வாக்குகளை சிதறவிட்ட காங்கிரஸ் கூட்டணி மறுபக்கம். இன்னொரு பக்கம் சிராஜ் பஸ்வான், பிரசாந்த் கிஷோர், அசாதுதீன் ஓவைசி மாதிரியான வெளியிலிருந்து வரக்கூடிய 3 காரணிகள் இன்னொரு பக்கம் அப்படின்னு பீகார் தேர்தல் களம் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கப்படுது. அப்புறம் SIR, அப்புறம் ரைடில் வந்தவங்க, இதெல்லாம் யார் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வரையறை இதுவரைக்கும் கிடைக்கப்படலை. ஆனாலும் காங்கிரஸினுடைய மெத்தனமே இதற்கு பெரிய காரணம் அப்படிங்கிற காரணமும் தொடர்ந்து அடுக்கப்படுது. 61 தொகுதியில் போட்டிக்கிட்டு ஒரு 10 தொகுதி கூட ஜெயிக்க முடியலைன்னா 61 தொகுதிக்கு ஏன் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ அங்கே எழுப்பப்படுது. இது தமிழகத்தில் என்னவா பிரதிபலிக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே வருது. அது எதற்காக அப்படின்னா, காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி சேரப்போகிறது அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டுட்டே வருது. அதற்கான காரணங்களை சொல்றதும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறாரு. முன்னாள் தலைவராக இருந்த KS அழகிரி, நாங்கள் என்ன சக்கையா, இப்போ பார்த்தாலும் சக்கையா எங்களை பிடிஞ்சி வெளில போட்டிருக்கீங்க, எங்கள்கிட்ட சாரெல்லாம் நீங்களே பிடிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னொரு கருத்தை சொன்னார். செல்வ பெருந்தகை தொடர்ந்து அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டே வராரு. காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற கோஷம் எழுப்பப்பட்டுட்டே வருது. தாவேக்காவோட ஒரு சைடு பேசிட்டு வராங்க அப்படிங்கிற விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த பீகார் தேர்தல் காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா அல்லது காங்கிரஸ் சிக்கலில் தள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த எலெக்ஷனை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. காரணம், இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துச்சு. ஏன் வித்தியாசமாக நடந்துச்சு அப்படின்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 9.6% வாக்காளர்கள் புதுசாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதில் பெரும்பான்மையானோர் பெண்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். அதிகமான வாக்குகள் பதிவானாலே கண்டிப்பாக ஆட்சி மாற்றங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ஒரு காரணியை அடிபட்டு போச்சு. அடுத்து 10,000 ரூபா அவர் போட்டார் இல்லையா நிதிஷ்குமார், அதனுடைய தாக்கம் தான். 4 நாளைக்கு முன்னாடி போட்டார் 10,000 ரூபா. அது இயல்பாகவே பெண்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினுச்சு. பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பலரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டட தொழிலாளியாக இருக்கிறதும் வேறு சில விஷயங்கள் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். அப்போ 10,000ங்கிறது அங்கே எவ்வளோ முக்கியமான ஒரு பணம். அதை அழகாக தேர்தல் நேரத்தில் அவர் கொடுத்ததன் மூலமாக இவ்வளோ பெரிய வெற்றியை அறுவடை பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயமும் கூட சேர்ந்து சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பரபரப்பான சம்பவமாக என்ன நடந்துச்சு இந்த தேர்தலில் அப்படின்னா, மிக அதிக முறை தேர்தலில் ராக்கோபூர் அப்படிங்கிற தொகுதியில் தான் லல்லு பிரசாத் யாதவருடைய கட்சி, குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய குடும்பம், அவரது மனைவி, இப்போ முதல்வர் வேட்பாளராக களமிறங்கிய தேஜஸ்வி யாதவ், இவங்க அனைவருமே அந்த ராக்கோபூர் தொகுதியில் தான் போட்டியிட்டு பல முறை வெற்றி பெற்றாங்க. அது அவங்களுடைய பாரம்பரிய தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸுக்கு எப்படி ரேபரேலி இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பீகாரில் இந்த ராக்கோபூர் தொகுதியில் இந்த முறை பாரம்பரிய தொகுதின்னு அறியப்படுற அந்த தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் பெரும் பின்னடைவை சந்தித்தார். வேறு சில விஷயங்களும் ஃபேக்டர்களும் மீண்டும் அவங்க மறுபரிசீலனை பண்ணணும். தொடர்ந்து 1995க்கு பிறகு இன்னமும் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பீகாரில் நிதிஷ்குமார் கோலோச்சிக்கிட்டு வர்றாரு. கட்சி மாறலாம், ஆட்சி மாறலாம், ஆனால் முதல்வர் நான் தான், அந்த சீட்டு எனக்கு தான் அப்படிங்கிறதுல நிதிஷ்குமார் ரொம்பவே உறுதியாக பயணிக்கிறாரு. அதை சாதித்தும் காட்டுறார். இன்னும் சொல்லப்போனால் அதில் என்ன இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, 2005லிருந்து 2025 வரைக்கும் நிதிஷ்குமார் தான் அங்கே முதல்வராக இருந்துட்டு வராரு. மக்களை சந்திச்சு அவர் போட்டியிடல, சட்டமன்றத்துக்கு போட்டியிடல, சட்டமன்ற மேலவையில் தான் தேர்ந்தெடுக்க தொடர்ந்து முதல்வராகிட்டே வராரு. அந்த வகையில் தான் இந்த முறையும் போட்டியிடாமலே அவர் இருக்கார். நிதிஷ்குமாரினுடைய மேஜிக் இந்த தேர்தலில் எடுபட்டிருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதிலிருந்து என்ன படிப்பினையை மீண்டும் காங்கிரஸ் கற்றுக்க போதா அல்லது வழக்கம் போல வேறு சில விஷயங்களை பேசிட்டு போயிட போகிறாங்களா? இப்போ இந்த இதில் வந்து ராகுல் காந்தி சொன்னதுபடி அந்த ஓட் சோரி அப்படிங்கிற அந்த
ஒரு தேர்தல் பிரச்சாரம் பெருமளவுல மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாகவும் இருக்கு. இந்த பீகார் தேர்தலுக்கு முக்கியமான ஃபேக்டரா என்னென்ன பார்க்கறாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் பெயர் நீக்கம், அந்த 6000 பேர் ரயிலில் வந்த விவகாரம், அதற்கப்புறம் சிராக் பஸ்வான், அப்புறம் பிரசாந்த் கிஷோர், அப்புறம் அசாதுதீன் ஓவைசி, இதெல்லாம் தான் பிரதான காரணங்களாக இந்த தேர்தலை மாற்றி அமைத்த யுக்திகளாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலினுடைய தாக்கம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்படுது. ஏன்னா அங்கே எஸ்ஐஆர் வந்துச்சு, இங்கேயும் எஸ்ஐஆர் வருமா அப்படிங்கிறாங்க. எஸ்ஐஆர் வந்தாலும் அதில் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இருந்தாலும் எஸ்ஐஆருங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை தேர்தல் சமயத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு பீகார் போன்ற ஒரு தேர்தல் களமே உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 ஃபேக்டர் அங்கே உள்ளதை நம்ம இதோட பொருத்தி பார்க்கலாம். ஒன்று, ஜன்சுராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி தேர்தலில் களமிறங்கி அதனுடைய முடிவு என்னவாச்சு. இத்தனைக்கும் ஜன்சுராஜ் பார்ட்டிங்கிறதும் பிரசாந்த் கிஷோருங்கிறதும் பீகாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசீகரமான ஒரு பெயராக தான் இருந்துச்சு. ஆனால் தேர்தல் முடிவுங்கிறது 0வை நோக்கி தான் அந்த கட்சியை அழைச்சிட்டு போகுது. அதே மாதிரி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புதிய ஒரு கட்சி வருது. நிச்சயமாக அவரோட இவரை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலும் இதுவும் ஒரு புது கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் அதிலிருந்து விடுபடுறதுக்கும் தோல்வியை நோக்கி செல்லாமல் இருக்கிறதுக்கும் எந்த மாதிரிலாம் உழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தல் களம் அவங்களுக்கு உணர்த்துறதாக இருக்குது. அப்புறம் காங்கிரஸ் பெரிய பேர வலிமையோட தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக பேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் காங்கிரஸ் என்னதான் சீட்டு அதிகமாக வேணும்னு முன் வச்சாலும் திமுக கண்டிப்பாக இந்த பீகார் எலெக்ஷனை காட்டி அவங்களுக்கான சீட்டை குறைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. திமுக அதிக அளவில் சீட்டு கொடுத்து தேர்தலில் தோல்வியை தழுவுனா பீகார் நிலைமை தான் இவங்களுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் முன்வைக்கப்படுது. அப்புறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கேயும் அதிமுக போலவே நிதிஷ்குமார் பாஜகவோட கூட்டணியில் இருக்காரு. அங்கே தேர்தலுக்கு பிறகு யார் முதல்வர் வேட்பாளர்னு இன்னமும் அறிவிக்கப்படலை. ஆனாலும் எல்லாரும் சொல்கிறது என்ன, நிதிஷ்குமார் தான் முதல்வராக வருவார் அப்படின்னு. அது அவ்வளவு எளிதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதை அதிமுக எப்படி பார்க்குது, எப்படி உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் இந்த பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பாடமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக, திமுக, காங்கிரஸ், தாவேகா இந்த 4 முக்கிய கட்சிகளுக்குமே என்ன ரோல் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுலாம் இனி வரும் காலங்களில் தான் தெரிய வரும். தமிழ்நாட்டு தேர்தல், அடுத்து மேற்கு வங்க தேர்தல், இது மாதிரி இந்த தேர்தலிலையும் எங்களுடைய வெற்றி பிரதிபலிக்கும் அப்படின்னு பாஜகவினர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் தமிழக கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பீகார் களம்பேறு, தமிழகத்தோட களம்பேறு, அதெல்லாம் இங்கே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.